துருவ் விக்ரம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பைசன் படத்தில் தான் ரெண்டு பேருமே சேர்ந்து நடிக்கும் போது அந்த சேத்துல எல்லாம் கொட்டி புருண்டு கிருண்டு ஏதாச்சும் உங்களுக்கு இதாகும் இல்லையா, அவங்களுக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரி இதாக இருக்கலாம், அதாக இருக்கலாம். அந்த நேரத்தில் அவங்களுக்குள்ள லவ் இருக்குது. இதுக்குள்ளே அவசரப்பட்டு நம்ம லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டோம்னா என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு பயம் வரும் இல்லையா. இவருக்கும் ஒரு 4வது படம் பண்ணுறோம், ஒரு பெரிய இடத்துக்கு வரணும், அடுத்த கட்டமாக நம்ம வந்து ஹீரோவாக நம்ம வந்து நிரூபிக்கணும். ரெண்டு பேருமே உறுதியாக அந்த லவ் பண்ணுறோம், நம்ம கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரின்னு சொல்லவும் முடியலை. ஆசை இருக்குது ஆனால் முடியலை அப்படிம்பாங்கள்ல. லவ் பண்ணான்னு தோணுது, ஆனாலும் கூட லவ் பண்ணி இப்போ கல்யாணம் பண்ணிட்டோம்னா லைஃப் இதாகிடுமோ அப்படிங்கிற பயம் இவனுக்கும் உண்டு, அவங்களுக்கும் உண்டு. ஆண்டிகளை தான் விரும்புகிறாங்க. ஏன்னா ஆண்டிகள் வந்து அந்த இடத்துல இது கிடையாது, எந்த பிரச்சனையும் கிடையாதுல்ல. வந்தா வர்றியா, லவ் பண்ணுறியா, போறியா, போயிட்டே இரு அப்படிமாரி. ஆனால் சின்ன பொண்ணுங்களுக்கு பண்ணும்போது நீங்கள் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நடந்துக்கணும். அவங்க கூப்பிடும்போது நீங்கள் எந்த வேலை இருந்தாலும் வந்தாகணும். இந்த மாதிரி தான் இந்த லவ்க்குள்ளே இவங்க வந்து அவரை பார்த்தாகணும், பேசி ஆகணும், ரெண்டு பேரும் எங்கேயோ ஷாப்பிங் போகணும், அது இது நினைக்கும் போது அது முடியாது. இப்படி அவங்களுக்குள்ள ஒரு இது வந்து ஒரு கெமிஸ்ட்ரி வந்து ஓடிக்கிட்டு இருக்கும்போது இவங்க வேற ஒருத்தர் கூட நடிக்கும் போது இந்த மாதிரி ஆகிடுமோ. இன்றைக்கி வந்து ட்ரக்குன்னு ஒரு சுடிக்குப்பட்டால் வேற ஒரு இடத்துல மாறக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கி இருக்குது. அந்த வகையில் கொஞ்சம் ஒரு யூத்தாக இருக்குன்னா அவருக்கான ஒரு இது இருக்குது, பண்ணுறாரு. ஆனால் வந்து அவருக்குள்ளே ஒரு பயமும் இருக்கும், நம்ம விட்டு போயிடுவோம். அதை நம்மளுடைய ஃபியூச்சரும் பார்க்க வேண்டியிருக்கு, இந்த லவ்வும் பார்க்க வேண்டியிருக்கு. ரெண்டுலேயும் மாட்டிட்டு முழிக்கிறாரு. குரு தரப்பில் அந்த வெளியே வரவே இல்லையா துரு. யாருமே அவர் வந்து ஒன்று அவர் தரப்பில் வரணும், இல்லை அவங்க சொன்னது பொய், அதெல்லாம் கிடையாதுன்னு மறுத்தா அது பொய் தான். அவர் மறுக்கவே இல்லையே. அப்போ வந்து நீங்கள் அந்த அவங்களுக்குள்ளே இருக்குங்கிறதான ஒரு அர்த்தமாக போயிடுது. இப்போ சொல்லாமல் இருக்கும்போது நான் சொன்ன மாதிரி அவருக்குள்ளே ரெமோவாக இருந்திருக்காரு, அந்நியனாகவும் இருந்திருக்காரு. லவ் வந்து அவரை விட முடியல. அதே சமயத்தில் தன்னுடைய ஃப்யூச்சரை பற்றியும் சிந்திக்காமல் இருக்க முடியல. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் சிறப்பு விருந்தினராக ஜேர்னலிஸ்ட் சபிதா ஜோசப் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார், இப்போது சமீபத்தில் வந்து பரவலாக வந்து எல்லாருமே வந்து பேசிகிட்டு இருக்க விஷயம் அனுபமாவுடைய அந்த பிரேக்கப் தொடர்ந்து அவங்க கொடுத்துருந்த அந்த இன்டர்வியூ தான். அந்த நபர் வந்து ரொம்ப டாக்ஸிக்காக இருந்தார், ரொம்ப நாசிஸ்டிக் மைண்ட் செட்டோடு இருந்தார் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. யாரை குறித்து பேசுகிறார் அனுப்பாமா அப்படின்ற கேள்வி எல்லாருக்குமே தெரியும். பட் இது ஒரு குறுகிய காலத்துக்குள்ளே இந்த ஒரு முறிவுன்றதுக்கான காரணம் என்னவாக இருக்கும்? இல்லை, துருவ விக்ரம் வந்து இப்போது பார்த்தீங்கன்னா ஒரு 4வது படம் தான் நினைக்கிறேன். அதை 4வது படத்தில் தான் அவங்களுக்குள்ள அவர் தான் நினைக்கிறேன், அவங்கள தான் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அநேகமாக பைசன் படத்தில் தான் ரெண்டு பேருமே சேர்ந்து நடிக்கும் போது அந்த சேத்துல எல்லாம் கொட்டி புருண்டு கிருண்டு ஏதாச்சும் உங்களுக்கு இதாகும் இல்லையா, அவங்களுக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரி இதாக இருக்கலாம், அதாக இருக்கலாம். அந்த நேரத்தில் அவங்களுக்குள்ள லவ் இருந்துச்சா என்னன்னு தெரியல, இருக்கலாம், பழகி. பல இடங்களில் சினிமாவை தாண்டி பல முக்கியமான மேடைகளில் பல நிகழ்ச்சிகளில் வந்து ரெண்டு பேருமே ஒன்றா வந்து இருந்தாங்க. அது சார்ந்த விஷயங்கள் வந்து பரபரப்பாக பேசப்பட்டுச்சு. கிசுகிசுகள் வந்து நம்ம அது சினிமா வாஸ்தவம் தானே அப்படின்னு பேசிட்டு போகலாம். ஃபங்க்ஷனுக்கு வருவாங்க, சேர்ந்து வருவாங்க அப்படின்லாம் வந்து ஃபங்க்ஷனுக்காக வந்தாங்க. அப்புறம் பல இடங்களில் சேர்ந்து வந்திருக்காங்க. அந்த படம் சம்மந்தமான விஷயங்கள் வெற்றி படமாக அமைஞ்சதுனால கொஞ்சம் வந்தாங்க, சேர்ந்து ப்ரெஸ் மீட் இதிலெல்லாம் வந்தாங்க. அதேமாதிரி அவங்க சொல்கிறத பார்த்தா அந்த படம் சமயத்தில் அவங்களுக்குள்ள ஒரு லவ் உருவாயிருக்கலாம். அந்த காலகட்டத்தில் கொடியில் கூட இவங்க நடிக்கும்போது நம்ம தலைவன் தான் இது பண்ணியிருப்பான்னு நான் நினச்சோம். அவர் தான் அதில் கில்லாடி. தலைவன் கூட கொடியில் அந்த கொடியை பார்த்து இந்த கொடியை விட்டாரான்னு நினைக்கிறேன். அதனால் இந்த கொடிக்கும் அதிலேருந்து தப்பிச்சிச்சா என்னன்னு தெரியல. இப்போதைக்கு வேறு கொடியில் தான் அவர் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு. ஆமாம், அதனால் வந்து அந்த கொடியில் அவர் இது பண்ணதால் இந்த கொடி இதாகலை. ஆனால் இவர் வந்து இவர் விக்ரமுடைய பையன் அதை தாண்டி கொஞ்சம் நல்ல ஒரு ஹேண்ட்ஸமாக நல்லா இருக்கான். இவங்களுக்குள்ள ஒரு புரிதல் வந்திருக்கு. மலையாள பையன் மாதிரியும் இருக்கான் கொஞ்சம். அந்த ஒரு இது வந்திருக்கலாம். அவங்களுக்குள்ள ஒரு லவ் ஏற்பட்டிருக்கும்னு நினைக்கிறேன். தெலுங்கில் வந்து இவங்க சில படங்கள் பண்ணியிருக்காங்க, மலையாளத்தில் பண்ணியிருக்காங்க. ஆனாலும் கூட இந்த படம் ஒரு நல்ல சக்ஸஸ் ஆச்சு, வெற்றியும் அவங்களுக்கு, கொடியும் நல்ல சக்ஸஸ் ஆச்சு. அதுக்கு பிறகு 1-2 படங்கள் தான் ஓடி இருக்கு பெருசாக. ஆனால் இவங்களுக்குள்ள ஒரு லவ் ஏற்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க அப்பாவுக்கு பல லவ்கள் ஏற்பட்டு பல பிரிஞ்சு போயிருக்காது, அது வேறு. அது வந்து கல்யாணம் ஆன பிறகு அந்த மாதிரி சின்னதாக வந்து போகும். அது அந்த மாதிரி இவங்களுக்குள்ளே வந்திருக்கு லவ். அநேகமாக அவங்க வந்து சொல்கிறத பார்த்தா அவரை தான் லவ் பண்ணியிருக்கலாம்னு நினைக்கிறேன். ரெண்டு பேருக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரி உருவாகி ரெண்டு பேரும் அந்த பழகி வந்திருக்கும் போது இவருக்குள்ளே அந்த மறுபடியும் அந்த ஃபீலிங் வரும் இல்லையா. 4 படம் தான் பண்ணியிருக்கோம், அதில் 3 படம் ஒன்றுமே இல்லை, 4வது ஒரு படம் தான் ஓடி இருக்குது, அதுதான் பேர் வாங்கியிருக்கு. இதுக்குள்ளே அவசரப்பட்டு நம்ம லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டோம்னா என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும் இல்லையா.
அவங்க அப்பா அப்படி தானே ஆரம்பத்திலே ஒரு முதல் படம் பண்ணி இப்போ வெளியே வரல அந்த படம். அவங்க அப்பா நடித்த படம் வெளியே வரவே இல்லை இன்றைக்கி வரைக்கும். அத்தனைக்கு ஸ்ரீதர் டைரக்ஷன் பண்ண படம் அது வெளியே வரல. அவரையும் அறிமுகப்படுத்தினா அதுக்கு முன்னாடி வேறு ஒரு படம் காதல் கண்மணி என்னமோ ஒரு படம் அது வெளியே வரல. அந்த மாதிரி அப்பாவுக்கு அப்பா வரும்போது அதுக்கு பிறகு நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணி நிறைய போராடி தான் அவர் வந்தார். அந்த மாதிரி இவருக்கும் ஒரு 4வது படம் பண்ணுறோம். இவருக்கு ஆஸ்தியே சொத்து பற்றிலாம் இருக்குது. ஆனாலும் கூட இவர் தன்னுடைய காலால் நிற்கணும் இல்லையா, சம்பாரித்து இவருக்குன்னு ஒரு இது வச்சுக்கணும். ஒரு பெரிய இடத்துக்கு வரணும். அடுத்த கட்டமாக நம்ம வந்து ஹீரோவாக நம்ம வந்து நிரூபிக்கணும் அப்படிங்கிற நிர்பந்தங்கள்லாம் இருக்கு இல்லையா. அதனால் வந்து ஆசை இருக்குது ஆனால் முடியலை அப்படிம்பாங்களே. அதாவது நமக்கு வந்து லவ் பண்ணான்னு தோணுது. ஆனாலும் கூட லவ் பண்ணி இப்போ கல்யாணம் பண்ணிட்டோம்னா லைஃப் இதாகிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு இல்லையா. அந்த ஒரு பதட்டம் பயம் தான் அவங்களுக்குள்ளே நடந்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன். இவர் வந்து ஃப்ரீயானால் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாங்கிற மாதிரி வந்துடும். அது லவ் பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது இவருக்கான அந்த ஃபேன்ஸ் கொஞ்சம் குறையலாம். அதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. இன்றைக்கி தான் சொல்கிறாங்களே, நாங்கள் அவர் அண்ணனாகவும் எடுத்துக்குவோம், தலைவனாகவும் எடுத்துக்குவோம், வேண்டாம் நாங்கள் அவங்களுக்கு பொண்டாட்டியும் இருப்போங்கிற மாதிரி மைண்ட் செட்டில் இன்றைக்கி ரசிகர்கள் வந்துட்டாங்க. அதனால் இவங்க ரசிகைகள் ஒன்று இவர் அவரோட அனுபவம் லவ் பண்ணுறாருனால ஒன்றும் ஃபீல் பண்ண மாட்டாங்க. ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க. 2 பேருக்கு அந்த கெமிஸ்ட்ரி இருக்குது, 2 பேருக்கும் அந்த பொருத்தம் இருக்குது, ஓகேன்னு தான் சொல்லுவாங்க. இவருக்கு அந்த பயம் தான் நினைக்கிறேன். அவர் அவங்க விட்டு விலகிறாரு. ஆனாலும் விலக முடியல அவரால். அதுதான் அவங்க சொல்கிற விஷயங்கள் பார்த்தா அப்படி தானே சொல்லிட்டு இருக்காங்க அவங்க. சரி, ஆனால் அனுபமா வந்து சொல்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப டாக்ஸிக்காக இருந்தார். என்ன அந்த படத்தோட ப்ரொமோஷனுக்கோ இல்லை அந்த படம் சார்ந்து நான் எடுக்கிற டெசிஷன்லாம் வந்து ரொம்ப இன்டர்ஃபியர் ஆனாருன்ற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி வந்து ஒரு நாள் வந்து ரிமோவாக இருந்தார், ரொம்ப குஞ்சுவார், அவரை விட லவ் வேறு யாருமே தர முடியாது. மறுநாள் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருப்பார். அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து அவரே வந்து கெஞ்சுவார், குழந்த மாதிரி அழுவாருன்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க. அப்போ இவங்க லிவிங்குள்ளே இருந்தாங்க அப்படின்றத நம்ம எடுத்துக்க முடியுமா? கண்டினியூஸாக இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. இல்லை அதுதான் இல்லை ஏறக்குறைய அதுதான் அவங்களுக்கு என்னென்னா அவங்க சில நேரங்களில் அந்த பயம் வந்துடும் இல்லையா. காதலில் சில பயம் வந்துடும். திடீர்னு வேறு யாராவது கொத்திட்டு போயிடுவானோ அப்படிங்கிற ஒரு பயம் வரும். சில நேரம் கோச்சிப்பாங்க. சில நேரங்களில் அவர் கூட ஏன் நீ எப்படி நடிக்கிற, அந்த படத்தில் நீ இப்படி நடித்த அப்படி சில பேர் கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுறது இது பண்ணுறது இதெல்லாமே அவங்களுக்கு ஹீரா காலத்தில் நடந்துது. நம்ம சரத் சார் வந்து நீ எப்படி போய் அவரெல்லாம் கட்டியெல்லாம் பிடிக்கலாம் அப்படின்லாம் கேட்டிருக்காரு. நீங்கள் நக்மாவுக்கு அதே மாதிரி நக்மா கூட இதாக ரிலேஷன்ஷிப் இருக்கும்போது நீங்கள் பாக்கியராஜ் அப்படி கண்ணா பின்னான்னு கட்டி பிடிச்சேன்னு நடிக்கிறதெல்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் யார் என் வீட்டுக்காரரா ஏன் இப்படி கேள்வியெல்லாம் கேட்டீங்கிற மாதிரிலாம் நடந்தது உண்டு. இப்படி அவங்களுக்குள்ள ஒரு இது வந்து ஒரு கெமிஸ்ட்ரி வந்து ஓடிக்கிட்டு இருக்கும்போது இவங்க வேற ஒருத்தர் கூட நடிக்கும்போது இந்த மாதிரி ஆகிடுமோ, இந்த மாறிடுமோ. இன்றைக்கி வந்து ட்ரக்குன்னு ஒரு சுடுக்கு போட்டால் வேற ஒரு இடத்துல மாறக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கி இருக்குது. நம்ம வந்து சில நேரங்களில் நல்லா பேசுகிறோம். அவங்க தான் சொல்கிறாங்களே ரெமோ மாதிரி மாறுறாரு, மறுபடியும் கொஞ்சிறாரு, இது பண்ணுறாருன்னு சொல்லும்போது அவர் அந்த வகையில் கொஞ்சம் ஒரு யூத்தாக இருக்குன்னா அவருக்கான ஒரு இது இருக்குது, பண்ணுறாரு. ஆனால் வந்து அவருக்குள்ளே ஒரு பயமும் இருக்கும், நம்ம விட்டு போயிடுவோம். அதை நம்மளுடைய ஃபியூச்சரும் பார்க்க வேண்டியிருக்கு, இந்த லவ்வும் பார்க்க வேண்டியிருக்கு. 2லேயும் மாட்டிட்டு முழிக்கிறாரு. அதான் அதுக்கான காரணம் தான் ஆகுது. அவங்க வந்து ஒன்று ஒரு நேரடியாகவே இது பண்ணிடலாம். அவங்க அப்பா மூலமாக பேசி நாங்கள் லவ் பண்ணுறோம், கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படிங்கலாம். அதில் வேற ஏதாச்சும் பண்ணிடலாம். அதை வந்து சொல்ல முடியல அவரால். வெளியே தெரிஞ்சிருச்சு. ஆனாலும் கூட 2 பேருமே உறுதியாக அந்த லவ் பண்ணுறோம், நாங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரின்னு சொல்லவும் முடியலை. அதனால் இடையில சில ஹிந்தி படங்களில் வரும்ல, அதனால் அடிக்கடி பிரேக்கப் வந்து மறுபடியும் அதை இது பண்ணி கன்வின்ஸ் பண்ணி பேசி மறுபடியும் சரி பண்ணி மறுபடியும் அதை கண்டினியூ ஆகும். அந்த மாதிரி இதில் ஒரு பக்கம் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நம்ம அனுபமாவோட பக்கத்தில் இருந்து மட்டும் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆமாம். துருவோட பக்கம்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்போ இவர் மேலே இருக்கிற இந்த டாக்ஸிக் மாதிரியான விஷயங்களோ, இந்த நார்சிஸ்ட் மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து சொல்கிறாங்களே, அது டாக்ஸிக்னா எந்த மாதிரியான விஷயங்கள்னு சொல்லிட்டு அவங்க சொல்லவே இல்லை. அதே மாதிரியான கிளைம்ஸ் வந்து துருவ வைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குல்ல. குரு தரப்பில் அந்த வெளியே வரவே இல்லையா துரு. யாருமே அவர் வந்து ஒன்று அவர் தரப்பில் வரணும், அவர் தரப்பில் அவருடைய நண்பர்களோ யாரும் இந்த விஷயம் பெருசாக இது பண்ணலாம், அல்லது அவரு சொல்லி ஆகணும். இல்லை அவங்க சொன்னது பொய், அதெல்லாம் கிடையாதுன்னு மறுத்தா அது பொய் தான். அவர் மறுக்கவே இல்லையே. அப்போ வந்து நீங்கள் அந்த அவங்களுக்குள்ளே இருக்குங்கிறதானே ஒரு அர்த்தமாக போயிடுது. பேசாத வார்த்தைக்கு யார் அவர் தானே அந்த இது பண்ணி ஆகணும். அவங்க சொல்கிறாங்க அந்த குற்றச்சாட்டுக்கள் இல்லை, அதெல்லாம் பொய், எனக்கு இது இல்லை, அதெல்லாம் பொய் சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லலாமே நீங்கள். இல்லை வதந்தி யாரோ வதந்தி கிளப்பி எனக்கு வேண்டாத ஆட்கள் சொல்கிறத கேட்டு அவங்க அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். ஆனால் அது சொல்லவே இல்லையே. சொல்லாமல் இருக்கும்போது நான் சொன்ன மாதிரி அவருக்குள்ளே 2 இதாக இருந்திருக்கார். ரெமோவும் இருந்திருக்காரு, அதுவும் இருந்திருக்காரு. அப்போது வந்து நீங்கள் வந்து அந்நியனாகவும் இருந்திருக்காரு. லவ் வந்து அவரை விட முடியலை. அதே சமயத்தில் தன்னுடைய ஃப்யூச்சரை பற்றியும்
சிந்திக்காமல் இருக்க முடியல. இந்த ஒரு அந்த ஒரு இதான் நான் அப்படி நினைக்கிறேன். அவருக்கு ஈஸி. நார்சிஸ்ட் மென்டாலிட்டின்றது வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களை துன்பப்படுத்தி சிரிக்கிறது இல்லை மற்றவங்களோட துன்பத்தை பார்த்து சிரிக்கிற அந்த ஒரு மென்டாலிட்டி தான் இந்த நார்சிஸ்ட் மென்டாலிட்டி அப்படின்ற இல்லை, விஷயம். அந்த அளவுக்கு அவர் இருப்பார்னு நான் நினைக்கல. ரொம்ப மென்மையான பையன் தான், ரொம்ப மென்மையாக பேசுவார். அவங்க ஒரு வெளிப்படையாக கொஞ்சம் பேசக்கூடிய, அவங்க அப்பா எப்படி வெளிப்படையாக அந்த மாதிரி மென்மையாக பேசக்கூடியவங்க தான். ஆனால் அந்த அளவுக்கு அவங்க சொல்கிற மாதிரி இருக்காது. சில நேரங்களில் சார், நீங்கள் லவ்க்குள்ளே வந்துட்டீங்கன்னா டெய்லி பேசி ஆகணும். ஒன்றும் இல்லாமலும் பேசி ஆகணும். சாப்பிட்டியான்னு பேசி ஆகணும். ஏன் சாப்பிட்டியான்னு கேட்கல நீ? குட் மார்னிங் ஏன் சொல்லலை நீ? இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. நீங்கள் அன்றைக்கி ஒரு நாள் நீங்கள் ஃபோனை நீங்கள் இது பண்ணிட்டீங்கன்னா, அவருடைய ஃபோனை வந்து நீங்கள் எடுக்காமல் இது பண்ணிங்கன்னா, அதை நீங்கள் வந்து ஒரு டார்ச்சர் பண்ணுற மாதிரி தானே. இவங்க இப்படியெல்லாம் எடுத்துக்குவாங்க. சாதாரணமான விஷயங்கள் தான். இன்றைக்கி வந்து இன்றைக்கி வந்து ஏதோ ஒரு மனநிலை ஒருத்தர் சொன்னாங்க. இன்றைக்கி பெரும்பாலும் பசங்க ஆண்டிகளை தான் விரும்புகிறாங்க. ஏன்னா ஆண்டிகள் வந்து அந்த இடத்துல இது கிடையாது, எந்த பிரச்சனையும் கிடையாதுல்ல. வர்றியா, லவ் பண்ணுறியா, போறியா, போயிட்டே இரு அப்படிம்பாரு. ஆனால் சின்ன பொண்ணுங்களுக்கு பண்ணும்போது நீங்கள் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நடந்துக்கணும். அவங்க கூப்பிடும்போது நீங்கள் எந்த வேலை இருந்தாலும் வந்தாகணும். சாரிம்மா வந்துட்டு அதுக்கு பிறகு சாரிம்மா கீரிமான்னு ஏதாச்சும் நீங்கள் தோப்பு கரணம் போட்டுக்கிட்டு நீங்கள் வந்து கன்வின்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி தான் இந்த லவ்க்குள்ளே இவங்க வந்து அவரை பார்த்தாகணும், பேசி ஆகணும், 2 பேரும் எங்கேயோ ஷாப்பிங் போகணும், அது இது நினைக்கும் போது அது முடியாது. பட் ஆனால் இது வந்து எல்லா சினிமாக்காரர்களோட வாழ்க்கையிலையும் பொதுவாக இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது. ஏன்னா ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அந்யூனமாக இருக்காங்க. இப்போ டேரக்டர் ஹீரோயின் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, ஹீரோயின் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜோதிகா சூர்யாமான விஷயங்களும் நம்ம பார்க்க முடியுது. இதுமாதிரி பல பேர் வந்து அப்படி பார்க்க முடியுது. ஆனால் ஒரு சில பேருக்கு மட்டும் இது வந்து தொடர்ச்சியான சிக்கலாகவே இருந்துக்கிட்டே இருக்குது. இல்லை, ஒரு சில பேர் வந்து அது வந்து இவங்களுக்கும் சிக்கல் இருக்குது. ஜோவுக்கும் சூர்யா சாருக்கும் சிக்கல் ஆரம்பத்தில் இருந்தது, நிறைய சிக்கல் இருந்தது. அவங்க அப்பா ஏற்றுக்கலை. அவங்க அப்பாவுடைய காதலை ஏற்றுக்கவே மாட்டேன்ட்டார். ரொம்ப போராடி தான் அவர் கல்யாணம் பண்ணார் வைங்க. அதெல்லாமே பத்திரிகைகளில் வந்ததுனால அவங்க அப்பாவை இது பண்ண முடியலை. சரி, ஓகே, கல்யாணம் பண்ணிக்கங்கன்னு சொல்ல. அந்த மாதிரி தான் சில காதல்கள் பெரும்பாலும் உண்டு. சில நேரங்களில் நாங்களே பேட்டி எடுப்போம் பாருங்கள், சார் நாங்கள் 2 பேரும் நண்பர்கள் சார் அப்படிமா. பார்த்தா மறுநாள் கல்யாணம் நடந்திருக்கும். அந்த யாரோ ஒரு ஹீரோ அப்படி தான் அன்றைக்கி மத்தியானம் நைட் கேட்கும்போது, இல்லை சார் நாங்கள் நண்பர்கள் சார், ஃப்ரெண்ட்லியாக தான் சார் இருக்கோம் அப்படின்னாங்க. பார்த்தா மறுநாள் காலைல கல்யாணம் இதாகுது. அப்போது வந்து நீங்கள் இந்த மாதிரி நிறைய இருக்குது. நாங்கள் எக்கச்சக்கமாக அந்த நம்ம டாக்டர் ராஜசேகர்லேருந்து பார்த்துட்ருக்கோம். அவனை டாக்டர் ராஜசேகருக்கு வந்து நாங்கள் தான் கோத்து விட்டோன்னு வைங்க. அவருக்கு 2 பேரும் காதலே வரல. ஆனால் 2 பேரும் காதலிக்கிறாங்கன்னு சொல்லி பத்திரிகையில் எழுதி பார்த்தா 2 பேரும் கல்யாணம் பண்ண வேண்டிய நிர்பந்தம் தான். இப்போ 3 பொண்ணுங்களுக்கு அப்பா ஆகிட்டாரு வைங்க டாக்டர் இதுதான்டா போலீஸு. இந்த மாதிரி இவங்க சில பேர் வந்து அந்த சமாளித்து நின்று இது பண்ணி ஃபைட் பண்ணுவாங்க. சில பேர் சமாளிக்க முடியாது. இந்த டார்ச்சரால் இது தாங்க முடியலைன்னு ஒன்று அதை விடு இதை விடு ஏதாச்சும் விட்டுட்டு போயிடணும் அப்படிங்கிற மாதிரி வருவாங்க. அதுதான் இது. ஒரு சில பேர் சமாளித்து தான். உங்களுக்கு வந்து ரஜினி சாருடைய டாக்டர் முதல்ல இவர் லவ் பண்ணுறாரு, சிம்பு. டக்குன்னு இதாகும்போது வேறு உள்ள வந்து இவர் வந்துடுறாரு, மாறிடுது, டாக்டராக மாறிது, இவங்கள் வந்துடுது. ஆனாலும் கூட அந்த நேரத்தில் சிம்பு சண்டை போட்டு கத்தி என்னென்னமோ பேசியிருக்காரு, என்னென்னமோ நடந்திருக்காது. அது வேறு. அதுக்கு பிறகு கல்யாணம் ஆச்சு. இவங்களுக்குள்ள நல்ல புரிதல் இருந்தது. அதுக்கு பிறகு பார்த்தா மறுபடியும் 18 வருஷத்துக்கு பிறகு இவங்களும் இதாகிட்டாங்க. இதுதான் இவங்களுக்குள்ள ஒரு சரியான கல்யாணம். ஓகே, அது பழசாச்சு. அப்போ 2 பேருமே அந்த மியூச்சுவலாக அந்த ரெஸ்பெக்டையும் அந்த ஒரு இது ப்ராமிஸையும் அந்த மதிக்கிற இதே கிடையாது. அதாவது நீ பெரிய நானும் பெரிய ஆள், நானும் பெரிய ஹீரோ, டாப் ஸ்டார் சூப்பர் ஸ்டார்ஸுடைய பொண்ணு, ஒரு ஹீரோ, அவ்வளோதானே அப்படிங்கிற டேரக்டர். இந்த ஈகோ நிறைய இருக்கும். இப்போ வந்து உங்களை இந்த சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணுறவங்கள இது என்ன அதுதான். ஒரு குடும்ப நல டாக்டர் அட்வொகேட் சொல்லும்போது, இவங்க வந்து 6 மாதம் காதலிக்கிறாங்க, ஒரே நாளில் வந்து விவாகரத்துக்கிட்டு உட்காந்துடுறாங்க. விழுந்து காதலிக்கிறான், ஒரே நாளில் வந்து உட்காந்துடுறாங்க அப்படின்னு. அந்த மாதிரி தான் இவங்களுக்கு புரிதல். காதலிக்கிறாங்க, ஏதோ ஒரு சின்ன விஷயம் அவங்களுக்குள்ள ஒரு ஈகோ வந்து அவங்களுக்கு சண்டை ஆரம்பிச்சு. ஆனால் நார்மலாக இந்த சண்டை வரதுன்றது எல்லார் வீட்லையுமே நடக்கிற ஒரு விஷயம். சின்ன ஈகோ இருக்கும், கோச்சிப்பாங்க, சண்டை போடுவாங்க, கோச்சிட்டு அம்மா வீட்டுக்கு போவாங்க, இல்லை அண்ணன் வீட்டுக்கு போவாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறது சகஜமாக தான். 6 மாதம் 1 வருஷம் பிரிஞ்சிருந்த குடும்பங்கள் கண்ணன் சேர்ந்து இருக்க வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் இப்போ இருக்க சுச்சுவேஷன்னா அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு மனக்கசப்பு வந்தாலே வந்து விவாகரத்து நோக்கி நகர்ந்துடுறாங்களா அப்படின்னு. அது விவாகரத்து, அதாவது சார் இன்றைக்கி அதான் சொன்னால, போட்டிகள் நிறைய ஆச்சு. பெண்கள் கம்மி தான் நினைக்கிறேன் நாட்டில். அதாவது இவன் எப்போ அண்ணன் எப்போ அந்த மாதிரி இவன் இந்த பக்கம் இருக்கும்போது அந்த பக்கம் இன்னொருத்தன் காத்துட்ருப்பான். இதை எப்படியாவது நம்ம கொத்துக்கணும், ஒரு இந்த கொத்து புரோட்டா போட்டாவணுமே ஒருத்தன் காத்துட்ருப்பான். டக்குன்னு இங்கே ஏதாச்சும் உங்களுக்குள்ளே ஒரு இது வரும்போது கூட முன்னாடி வந்து என்ன அப்படிம்பாங்களா. அந்த மாதிரி தான். ஏதோ ஒரு படத்தில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு வந்து கூப்பிடும்போது ஓங்கி விரும்ப வில்லனை அடிப்பார்ல, யார் ஹீரோ ஒருத்தர் அடிப்பார். அந்த மாதிரி
ஆட்கள் அங்கே நிறைய இருக்காங்க. பழைய அந்த மாதிரி இருந்தால் அவங்களுக்கு வந்து அவங்களுக்குள்ளே சிந்திச்சு இது பண்ணி கொஞ்ச நாள் லீவில் இது பண்ணிட்டு அதாவது இந்த ஊடல் கீடல் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசி இவர்கிட்ட பேசாமல் இருந்து அவர்கிட்ட பேசாமல் இருந்து இவங்களுடைய டச்சப் பைக் போய் அவங்க பேசி டச்சப் பை இவங்க பேசி அவங்களுக்குள்ள மறுபடியும் ஒரு புரிதல் ஏற்படும். இந்த மாதிரி எல்லாம் வந்துடும். இப்போ வந்து இந்த மாதிரி போட்டிகள் இருக்கிறனால இவங்களுக்கும் ஒரு சந்தேகம் தான். டக்குன்னு அவள் அப்படி மாறி இருப்பாளோ, அவங்ககிட்ட போயிடுவாளோ அப்படிங்கிற பயம் இவனுக்கும் உண்டு, அவங்களுக்கும் உண்டு. சமீபத்தில் ஒரு நடிகை ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, ஒரு கேஸ்டிங் டேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட நீங்கள் விர்ஜினான்னு கேட்டாங்க. அதுக்கு நான் வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அப்படின்னா ஆல்ரெடி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்கன்னா நீங்கள் இன்னொரு ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் பண்ணுறது ஒன்றும் தப்பு இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அது எனக்கு ரொம்ப வந்து அவமானமாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி விஷயங்களை ஒரு நடிகை ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க. சினிமா துறையில் இந்த மாதிரியான சம்பவங்களும் தொடர்ச்சியாக நடைபெறுதா? அதனால தான் வந்து இந்த மனக்கசப்புகள்லாம் வருதா அப்படின்னு ஒரு கேள்வி. இல்லை, இது சாதாரணமாக போயிடுச்சு. இன்றைக்கி வந்து சாதாரணமாக விஷயமாக போச்சு. இன்றைக்கெல்லாம் பிடிச்சிருக்கா வாங்க, ஓகே, இல்லாட்டி போங்க, அடுத்தது ஓகே, அடுத்தது வாப்பா, ஹலோ ஹலோ அப்படிங்கிற மாதிரி போயாச்சு. இப்போது முன்னெல்லாம் நீங்கள் வந்து ஒரு ஒன்றுக்காக அலைஞ்சு ஒன்றுக்காகவே சுற்றி அதுக்கு அந்த மாதிரி ஒரு அவங்களுக்குள்ள மென்டாலிட்டி இருந்தது. அதுவும் கொஞ்ச நாள் போனால் கசந்துருன்னு வைங்க, ஒரு 6-7 வருஷம் 10 வருஷம் போனால் அது மாறிடும். மாறாமல் இருக்க வாய்ப்பு இல்லை. அது வந்து நீங்கள் வீட்டில் ஒன்று இருக்குது, குடும்ப குத்து விளக்கு. அதுக்கு நம்ம வந்து நம்முடைய மரியாதைக்காக, நம்முடைய சமூக அந்தஸ்து மரியாதைக்காக. வெளியே ஒன்று இருக்குன்னு அது தெரியாது. அது வெளியே அங்கே இருக்கும் இங்கே இருக்கும் மாறிட்டு இருக்கும். சில பேர் அந்த வெளியே இருக்கிறத கல்யாணம் பண்ணிக்குவாங்க. ரவிச்சந்திரன் முன்னே இருந்தார் இல்லையா, வெள்ளி விழா நாயகன், அவர் அப்படி தான் பண்ணியிருப்பார். அவர் வந்து அவர் பிந்து கோஷெல்லாம் லவ் பண்ணார். பிந்து கோஷா அந்த காலத்தில் நல்லா இருப்பாங்க. இப்போ கடைசி காலத்தில் எப்படி ஆனாங்குவீங்க, ஒரு டான்ஸராக இருந்தாங்க, அவரெல்லாம் லவ் பண்ணியிருக்கார் அவர். அப்போ அதே மாதிரி ஷீலாவை, செம்பின் ஷீலா மலையாளத்தில் 1000 படங்களுக்கிட்ட நடித்தவங்க. பிரேம் நசீரும் அவங்க 2 பேர் சேர்ந்து 120 படம் ஜோடியாக நடிச்சிருப்பாங்க. அவங்கள லவ் பண்ணி அவங்க வந்து இவரை வச்சு படம் எடுக்க போய் ஆரம்பித்து அவங்க 2 பேர் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாங்க. அதாவது இவர் வந்து பிராமின், கிறிஸ்டினா கன்வெர்ட் ஆகிட்டு கல்யாணம் பண்ணாங்க. அதுக்கு பிறகு ஒரு படம், ஒரு குழந்தை பிறந்து அந்த ஜார்ஜின்னு இப்போ பார்த்தீங்களே டிவிலெலாம் வந்துருப்பார், ஜார்ஜின்னு அவர் தான் அவங்களுக்கு பிறந்த பையன். அதுக்கு பிறகு இவங்களுக்குள்ளே தகராறாயிட்டு மறுபடியும் பிரிஞ்சாச்சு. ஒரு கல்யாணம் ஆகிட்டு குழந்தை பிறந்து ஒரு 3-4-6 மாதத்துக்குள்ளே பிரிஞ்சிடுச்சு. அதான் இப்போ ரெகுலராக ஒரு டேர்ம் சொல்லுவாங்கள்ல கிராமத்து சைடில், ஆசை 60 நாள் மோகம் 30. அதே தான். ஏன்னா சாதாரண ஆளுக்கே அப்படி இருக்கும்போது இவன் சினிமாக்காரங்க டெய்லி ஏதோ ஒருத்தரை மீட் பண்ணுறோம், இது பண்ணுறோம், கிஸ் பண்ணுறோம், அது இன்றைக்கி வேறு மாதிரி போயாச்சு. அன்றைக்கி வந்து உங்களுக்கு பயந்து இவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க. பத்திரிக்கையாரன் பார்த்துருவான்னு பார்த்து, அப்புறம் இந்து நேசன் ஒரு பத்திரிகை இருக்கும், இந்த லட்சுமிகாந்தன் கொலை வழக்கெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த பத்திரிகையில் வந்து அவர் வந்து இந்த ஸ்டூடியோவில் பார்த்தேன், அவளும் ரூமில் வந்து நைட் முழுக்க நைட்டில் லைட் எரிஞ்சதை டும்கம் குங்கடக்கா எதுவும் அவர் எழுதுவார். அந்த மாதிரி அந்த இந்து நேசன் ஒரு பத்திரிகை பார்த்திங்கன்னா அது வந்து இவ்வளோ தான் இருக்கும். அந்த பத்திரிகை 2 ஷீட்டு 40 பைசா. இப்போது நான் சொல்கிறது 80களில் 40 பைசாங்கிறது பெரிய அமௌண்ட். அது அன்றைக்கி அது. ஆனால் அதே வந்து அந்த பத்திரிகையை வந்து மறைச்சி வச்சு விற்பனவங்க மறைச்சி வச்சு படிப்பாங்க. அது நடிகர்கள் பற்றிய இது மட்டும்தான் போட்டுப்பாங்க. அந்த மாதிரி அன்றைக்கி அந்த பயந்து பண்ணாங்க. பல நடிகர்கள் அந்த மாதிரி உண்டு, பயந்து பண்ணது தான் உண்டு. ஆனால் இன்றைக்கி வந்து அது நடிகர்கள் இன்றைக்கி வந்து நீங்கள் வேறு மாதிரி போயாச்சு. எல்லாமே ஒரு ரேட்டு தான், எல்லாத்துக்கும் ஒரு ரேட் வந்தாச்சு. இந்த ஹீரோவாக நடிக்கிறீங்க, ஹீரோயினாக நடிக்கிறீங்க, சம்பளம் இவ்வளோ, 3 பேர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், இதுக்கு இவ்வளோ, ஓகேன்னா இது எடுத்துக்கோங்க, இல்லை இது மட்டும்னா நடிக்க வச்சும் எடுத்துக்கோங்க, உங்கள் சாய்ஸ். கூவத்தூர் சம்பவம் அப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3 எழுத்து நடிகை பேர் வந்து பார்த்தீங்கன்னா அடிபட்டுச்சு. ஒரு எம்எல்ஏ வந்து அந்த நடிகை தான் வேணும்னு கேட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் கொடுத்ததா பேசி கருணாஸ் பேர் இருக்குன்னு இல்லை. அப்பட்டமாக அது வீடியோவே வந்துருச்சு, பேர் சொல்லியே வீடியோ வந்துருச்சு. எங்கள் அண்ணன் வந்து பாண்டியனமோ யார் வந்தார், அவர் தான் வேணும் அப்படின்னு 25 லட்சம் கொடுத்து எங்கள் அண்ணன் இது பண்ணார். நானாக இருந்தால் பண்ணியிருக்க மாட்டேன்னா ஒருத்தர் அப்பட்டமாக அப்படியே பேசுகிறாரு. காசு தான் சார், இன்றைக்கி காசு தான். பெரிய அமௌண்ட் கொடுக்குறீங்களா, ஓகே ஓகே. அதாவது அதை காதும் வச்ச மாதிரி இந்த மாதிரி நிறைய ஒன்றும் ஆகும். இதை பரவாயில்ல, சில தீர்ப்புகள் மாற்றவும் சில பெரிய இவங்களுக்கு இது பண்ணவும் அது வந்து வெவ்வேறு இருக்கும். லண்டன், அமெரிக்கா அந்த மாதிரி இடத்துல வந்து ஹோட்டலில் போட்டு ஃபைல்ஸ் கூட வந்து ஆமாம், அந்த மாதிரி யாருன்னே தெரியாமல் வந்து போயிட்டே இருப்பாங்க. இவங்க போவாங்க, அவங்க போவாங்க. இப்போது நான் கேள்விப்பட்ட ஒரு விஷயம் என்னென்னா, இந்த மிஸ் இண்டியா அந்த மாதிரி எல்லாம் எடுக்கிறாங்க பாருங்கள். அந்த மாதிரி எடுக்கும்போது சில பேர் வந்து அவங்க கம்பெனிக்கு அம்பாசிடர் எடுத்துருவாங்க. கம்பெனிக்கு அம்பாசிடர் எடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு மாதத்துக்கு 10 லட்சம் 20 லட்சம் சம்பளம் கொடுப்பாங்க. ஒரு வீடு வாசல்னால் கொடுத்துருவாங்க. அவங்க வேலை என்ன தெரியுமா, ஒரு பெரிய ஒரு கான்ட்ராக்ட் ஒன்று வந்திருக்கு, அதை பிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு இன்னாருடைய கையெழுத்து வேணும்.
அவரை இவங்க தான் மீட் பண்ணி கையெழுத்து வாங்குவாங்க. இவங்க போனால் ஈஸியாக கையெழுத்து போடுவோம், அவர் கையெழுத்து போடுவார், ரெண்டு இடத்துலையும் கையெழுத்து போட்டுருவோம் வைங்க. அங்கேயும் போட்டுருவோம், இங்கேயும் கையெழுத்து போட்டுருவோம், அதோட முடிஞ்சது. இந்த மாதிரி இருக்குதுன்னு எனக்கு ஒரு முக்கியமான ஒருத்தர் சொன்னார். இது உண்டு. அது அம்பாசிடராக எதுக்கு வச்சுருக்காங்க சம்பளம் கொடுத்து? இந்த வேலைக்கு தான். அப்படி அவங்களுக்கு வேறு வேலை கிடையாது. சும்மா ஜஸ்ட்டு ஒரு பெரிய அது சின்ன இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. பெரிய கோடிகளில் மிதிக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு ஒப்பந்தம் இதுக்கு அவங்கள பயன்படுத்துவாங்கன்னு சொல்லுவாங்க. அதாவது காசு தான் இன்றைக்கி. அந்த பழைய காலத்து ஒரு பாட்டு அது இன்றைக்கி வரைக்கும் இருக்குது. காசு இல்லாதவன் கடவுளே ஆனாலும் கதவை சாத்தடின்னு ஒரு வேசி பாடுற மாதிரி பாட்டு. காசு இல்லாதவன் கடவுளே ஆனாலும் கதவை சாத்தடி. அது இன்றைக்கி நல்ல பொருந்ததில்ல. அதுதான் ஷக்கீலா அவர்கள் அவங்களோட பாஸ்ட் அப்படின்றது ரொம்ப பல விஷயங்கள் இருக்குது. பட் ஆனால் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் யூடியூப்லாம் வந்துட்டு இருந்தாங்க, சோஷியல் மீடியாவில் அவங்களுக்கு ஒரு ரசிகர் பட்டாளம் வச்சுருந்தாங்க, ஃபேமிலி ஆடுன்னு சொல்லிட்டு அவங்க பேசின ஒரு சில விஷயங்கள்லாம் வச்சுருந்தாங்க. பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதிகமாக ஃபோன் யூஸ் பண்ணதுனால கழுத்தில் நரம்பு பாதிப்பு ஏற்பட்டு ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்காங்க. அந்த வீடியோ வந்திருக்கு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இப்படிலாம் கஷ்டப்பட்ட விஷயம்லாம் சொல்கிறாங்க. அவங்கள பற்றி இல்லை, அவங்க ஃபோனை பசங்களுக்கு அட்வைஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபோன் அதிகமாக பார்க்க, ஃபோன் அது வாஸ்தவம் தான். ஃபோன் நீங்கள் பார்த்துட்டே ஃபோன் யூஸ் பண்ணதுனால எனக்கு இந்த நிலமா வந்துருச்சு. ஆமாம், அதிகம் ஃபோன் யூஸ் பண்ணால் இதுதான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்னும் கொடுமைகள் நம்ம வண்டியில் போகும்போது பார்க்குறோம். அப்படியே பேசிட்டு தான் போகிறாங்க. சில பேர் அப்படியே அங்கேயே பார்த்துட்டு அப்படியே டிராஃபிக் இருக்கும், அந்த டிராஃபிக்கில் இவன் இதை பார்த்துட்டு போவான். என்ன இது அது? இவனால் நாம் மற்றவன் தான் அடிப்படுவான், இவன் அடிப்பட மாட்டான். இந்த மாதிரி இந்த ஃபோன்லேயே ஒரு அடிக்ட் ஆகிட்டு இருக்காங்க. அவங்க அந்த இதை பார்த்துருப்பாங்க நிறைய. அடிக்கடி ஃபோனில் தான் பேசிகிட்டு இருந்தாங்க. ஃபோனில் சில இதெல்லாம் பண்ணாங்க. சமையல் உட்பட எல்லாமே அதில் ஃபோன்லேயே வந்துட்டுருக்கு. சில பேருக்கு பேசுகிறது, சில பேருக்கு அட்வைஸ் பண்ணுறது எல்லாமே அதிலே பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. இவங்க ஃபோன் பார்த்து நான் அப்படியே பேசிகிட்டு இருக்கிறது. அப்புறம் உங்களுக்கு அந்த கண்களில் தான் இதாகும். கண்கள்லாம் பாதிக்கும். சில பேர் கண்ணாடி போட்டிருப்பாங்க. இதெல்லாம் பாதிக்கும். அதில் இவங்க ஃபோனால் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்படியே வச்சுட்டு பேசிட்டு இப்படி தானே கொஞ்சம் நிமிர்ந்து உட்காந்துருப்பாங்க, இப்படி பேசிகிட்டு இருப்பாங்க. அதில் கொஞ்சம் கழுத்தாவது சாதாரண சுளுக்கு தான். அது நீங்கள் தரையில் கழுத்தை லூஸை விட்டு படுத்திங்கன்னா சரியாக போயிடும். அது சில பேருக்கு சின்ன வயசுலேருந்து தலாணி இல்லைன்னா அந்த சுளுக்கு பிடிச்சிரும். அந்த காலத்துலலாம் பாட்டிகள் ஆமாம், பாட்டிகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, குழந்தைய ஒரு புடவையில் இது பண்ணிட்டு அந்த பக்கம் அப்படி உருட்டுவாங்க. அப்படியே உருட்டி அந்த சுளுக்கு போகிற மாதிரி பண்ணுவாங்க. அந்த மாதிரி அது சுளுக்கு போகலாம். இவங்க இப்படி ஃபோன் பண்ணி இது பண்ணியிருக்கேன் அப்படின்றாங்க. வயசான காலம் இல்லையா? உங்களுக்கு முன்னே ஒரு செத்த உயிரோடு இருக்கிற பாம்பை பிடிக்கிற வயசுனா இப்போ செத்த பாம்பை பிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு வயசான பிறகு உங்களுக்கு எல்லாமே ஒவ்வொரு உறுப்பும் கொஞ்சம் தேய்மானமாகும் போது உங்களுக்கு இது பாதிக்கும். அந்த பாதிப்பு தான் அவங்களுக்கான ஒரு பாதிப்பு. அப்படியே வச்சு இது பண்ணியிருக்காங்க. அப்புறம் உட்காந்து இது பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த ஒரு உடல் அந்த உடம்புக்கு ஃபுல்லாக கனமாக இதாகும் இல்லையா, அந்த இடுப்பில் இதாகும், இதெல்லாம் வலிக்கும். அந்த இதுதான். ஆனாலும் ஒரு சில பேர் அந்த கமெண்ட் செக்ஷன் என்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்தில் ரூமில் விளையாட்டின ஷக்கீலாவுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா விளையாட்டே வினையாயிடுச்சு அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் போட்டுட்ருக்காங்க. ஆனால் அதுக்கு அப்புறமா அவங்க கொடுத்த ஒரு நேர்காணலில் ஷக்கீலா சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா, என்னை பார்த்து ஒரு காலத்தில் கேட்டாங்க, இவெல்லாம் செத்தா யார் வருவா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இன்றைக்கி நான் செத்தா நிறைய பேர் மக்கள் வருவாங்க அப்படின்ற விஷயங்கள் சொல்கிறாங்க. அந்த ஒரு மதிப்பும் மரியாதையும் ஷக்கீலா கிட்ட அவ்வளோ பேர் ஒரு காலத்தில் மம்முட்டி மொபைல்னாலே பயந்தாங்களே அவங்க படம் ஓடல அப்படின்னு. இவளை விரட்டி விட்டாங்க, மிரட்டி தானே அவங்க அனுப்புனாங்க அங்கேருந்து. இல்லாட்டி இருந்ததுன்னா மம்முட்டி படமும் மோகன்லால் படமும் போகாது, இவங்க படம் தான் போயிட்டு இருந்தது. அந்த அளவுக்கு அந்த மாதிரி பண்ணாங்க. அந்த நேரத்தில் அவங்களுடைய பண சுச்சுவேஷன் தான். முதல்ல அவங்க முதல் படத்தில் நடிக்கும்போது நான் பார்க்கும்போது ரொம்ப இவங்கள மாதிரி ஒல்லியாக இருப்பாங்க, ரொம்ப ஒல்லியாக இருந்தாங்க. அவங்க தங்கச்சி 2 பேரும் சேர்ந்து ஏதோ ஒரு படம், நானும் கவுண்டமணியை பார்க்க போயிருக்கும்போது அவங்களுக்கு பேராக தான் வந்திருப்பாங்க. கவுண்டமணி பேசிக்கிட்டு சிரிச்சுட்டு நாங்கள் வந்தோம். இவங்க தான் இப்போ ஷக்கீலா அப்படின்னு நடிக்க போகிறாங்க, எனக்கு ஹீரோயினா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ரொம்ப ஒல்லியாக இருந்தாங்க. சரி ஓகேன்னு வந்துட்டோம். அதுக்கு பிறகு போக அவங்க தமிழில் பெருசாக அவங்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் மலையாளத்தில் போகும்போது இவங்களுக்கான சம்பளம்ங்கிறது அன்றைக்கி பெருசாக கிடையாது. ஒரு 10,000 ரூபா சம்பளம் பேசியிருப்போம், அது கூட உடனே தரமாட்டாங்க. இன்றைக்கி 5,000 வச்சுக்கோமா, 3,000 வச்சுக்கோமா, படம் முடிஞ்ச பிறகு அப்படி இப்படி நீங்கள் வாங்குகிற சம்பளத்தை நீங்கள் எத்தனை நாள் காத்துட்ருக்க முடியும்? அதுக்கு பல படங்கள் இருந்தால் தான் இன்றைக்கி கோடிகள் இருக்குது, அன்றைக்கி கோடிகளில் கிடையாது. அவங்க படங்கள் வாங்காமல் அதை போய் மலையாளத்தில் போய் அப்படி நடித்து கூட அவங்க அந்த படம் இவங்கக்கிட்ட நிற்கலை. அவங்க தங்கச்சி எடுத்துகிட்டு ஓடி போயிட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. தம்பி தங்கச்சி இது கல்யாணம் பண்ணி வச்சாங்க, படிக்க வச்சாங்க, அதையும் கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதுக்கு பிறகு இவங்க அனாதரவாக இருக்கும்போது வேறு ஆட்களோட நட்பில் அதுக்கு பிறகு ட்ராக் மாறுறாங்க. இங்கே வந்த பிறகு அந்த இதெல்லாம் விட்டுட்டு அது ஒரு வேறு மாதிரி கேரக்டர் பண்ண ஆரம்பித்து
அதுக்கு பிறகு அந்த குக்கித் கோமாளி டிவியில் வந்து இந்த சமையல் இதில் வந்த பிறகு கொஞ்சம் பேர் மாறுது. அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய கேரக்டர் மாறுது. இது சகஜம்தான். யாருமே பிறக்கிறதுலேருந்து அப்படியே யோக்கியமாக இருக்க போகிறதில்ல. ஒரு எங்கள் நண்பர் ஒருத்தர் சொல்வார், பெண்கள் விஷயத்தில் எவனும் யோக்கியம் கிடையாது, நான் உட்பட அப்படிம்பார். ஆண்களில் ராமன் கிடையாதுன்னு அந்த சொல்லிட்டு மாதிரி. வாலி ஒரு இடத்துல அந்த மாதிரி தான். அது எல்லோரும் தவறு செஞ்சோமோ அதுக்கு ஒரு காலகட்டத்தில் மாறி வரும். அந்த மாதிரி அவங்களுக்கு அன்றைக்கி நடந்திருக்கலாம். அதுக்காக இந்த உடல் பாதிப்பு பட்டதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது வேறு. அதனால் வந்து உங்களுக்கு வந்து அது அந்த பாதிப்பு இதுக்கெல்லாம் கிடையாது. உடல் மூப்பின் காரணமாக வயதின் காரணமாக தான் அதை இன்றைக்கி அந்த நடந்திருக்கு அவருக்கு. இவ்வளோ நேரம் உங்களோட பொண்ணா நான் தெங்களோட பார்க்க நன்றி. தேங்க்யூ. மெரிபா பன்னீர் சோடா. ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.